Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சிக்கனோட கல்லீரல் மண்ணீரல் கிரேவி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்லீரலும் மண்ணீரலும் சேர்த்து ஒரு 1/2 kg வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கி வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலும். இப்போது அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போது தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாஸும் அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த லிவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மசாலாஸும் இந்த லிவரும் நல்லா சேர்ந்து வர மாதிரி. இப்போது நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது அதுலேயே தண்ணி விடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அப்புறம் இந்த லிவருக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இதை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த லிவரெல்லாம் நல்லா குக் ஆகி வர மாதிரி. இது எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லாவே குக் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் நீங்கள் எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எங்களுக்கு இந்த கிரேவி போதுமானதுனால நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி மேலாக்கா தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.